இயல்பா நம்ம நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பொலிட்டீஷியன், ஒரு ஜட்ஜு, இது எல்லாத்தையும் தாண்டி அடிப்படையில் எல்லாருமே ஹியூமன் பீயிங்ஸ். நார்மலா இருக்கக்கூடிய நியாய தர்மம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த நிகழ்வுல தாவேக்கா நடந்துகிட்ட விதம் வந்து பெரிய கோவத்தை தந்திருக்கு. கோவத்தை தரும். ஏன்னா அவங்க செயல்பாடு அப்படிதான் இருந்தது. இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அந்த இடத்துல யாருமே இல்லை, தலைவரும் இல்லை, அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களும் இல்லை, பொறுப்பாளர்கள் யாரும் இல்லை, மாவட்டத்தில் இருந்த யாருமே இல்லை. அரசே அதை நின்று எல்லா வேலையுமே செய்யுது. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் போறாங்க, பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பை கூட அவங்க சைடில் நடக்கல. அதோ அந்த நிகழ்வுக்கு வருத்தமும் தெரிவிக்கல. வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக மன்னிப்பு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பதிலாக திமுக மேலே ஒட்டுமொத்த பழியையும் போட்டுட்டு, அரசுக்கு மேலே திமுகங்கிறது 2வது, ஆளுங்கட்சி எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சி மேலே மொத்த பழியை போட்டுட்டு, சோசியல் மீடியாவில் இவர் பெரிய புனிதமான காரியத்தை செஞ்சு தியாகம் செஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டு, அதில் வேற 2ஆம் கட்ட தலைவர் ஆதவ் வந்து ஒரு ட்வீட் போட்டு புரட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்றதாகட்டும், 3 நாள் கழிச்சு வந்து வீடியோ போட்டு இவருமே அதில் குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தமும் தெரிவிக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இந்த கோபம் அதிகமாகுது. ஸோ ஜட்ஜு பேசுனது எல்லாமே நியாயம். அதில் கொஞ்சம் தடினமான வார்த்தைகள் வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருன்னா அது கோபமும் ஒரு காரணம். அவரும் நம்மள மாதிரி ஒரு குடிமகன் தானே. எத்தனை கட்சிகளை பார்த்துருப்பாரு, எத்தனை வழக்குகளை பார்த்துருப்பாரு, எவ்வளோ பிரச்சனைகளை பார்ப்பாங்க. எந்த இஷ்யூலையுமே ஒரு கட்சி இப்படி நடந்துக்காது. அப்படிங்கும்போது அவரோட கேள்வி என்ன இருக்கு, பார்ட்டின்னு கேட்கிறாரு, இது ஒரு கட்சியான்னு கேட்கிறாரு. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்